இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. அம்மா வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்ப்போமா? என்னம்மா பண்ணுற? எப்பயா உட்காந்துருந்தாங்க? என்ன என்ன வரையில என்னன்னு ஒன்னான்ட்டு எதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்? என்ன விஷயம் அதை சொல்லுங்க. ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்? சும்மா எடுக்கிறேன். ஏன் எடுக்கக்கூடாதா? இது என்ன நியாயமாக இருக்குது? நான் எடுப்பேன். சரி அது விடு. எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்குறேன். என்ன பிடிக்குமா வர்ணம் பிடிக்குமா? பொய். என்ன பொய்? பொய் பொய் ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும். பொய். அது எப்படி ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பிள்ளைய பிடிக்கும் ஒரு பிள்ளைய பிடிக்காம? என்னைய பிடிக்காதே. யார் சொன்னா? செருப்பா எனக்கு ஓடி போயிடும். முதல்ல உனக்கு யாரை பிடிக்கும்? ரெண்டு பேரையும். பொய். சத்தியம் பண்ணி சொல்லிய மேல. அப்புறம் எதுக்கு பொய் சொல்ற? ஏன் வர்ண பிடிக்கும்? ஏன் இப்போ நான் மூத்த பிள்ளையா இருந்திருந்தா? அது என்ன மூத்த பிள்ளை இளைய பிள்ளை எனக்கு புரியல. கடவுள் கொடுத்த முதல் வாரிசு. அதுக்கு வந்து என்ன சொல்றது, முதல்ல என் கையில வாங்கினது அவன் தான். அதனால உனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன எனக்கு புரியல. இதை வேற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க சொல்லு. எனக்கு புரியல. சரி நகல்லாம் என்ன நகையெல்லாம்? உன்னோட நகல்லாம். என்னோட நகையெல்லாம் என் பையனுக்கு தான். ஸோ சார் இப்போ நான் எங்கே போகிறது? உனக்கு நகை போட்டு கட்டி கொடுத்துருவோம். உனக்குன்னு நகை போட்டு கட்டி கொடுத்துருவோம். எனக்கு அதெல்லாம் பேச்சு கிடையாது. எனக்கு அதெல்லாம் பேச்சு கிடையாது. பைத்தியக்காரி, உனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஓ நகை ஏன் எனக்கு வராது? வர்ணியா வர்ணுக்கெல்லாம் நகை போட மாட்டியா? என் நகை வந்து என் மருமகளுக்கு தான். நீ ஓ நகையை அவ போட்டுப்பாளா? ஆமா. அப்ப என் மருமகளுக்கு நான் என்ன சேர்த்து வைக்க? உனக்கு தான் எல்லாமே செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். அப்ப எல்லாமே வருணுக்கு தானே. என்ன இதெல்லாம்? அப்ப நான் கேட்டாலும் உனக்கு கிடையாது. பார்த்துக்கங்க. ஒரு மரியாதையே இல்லை எனக்கு. மரியாதைலாம் இல்லை, பாசம் இருக்குல்ல, அது வரலும் போதும். பாசம் அது ஃபர்ஸ்ட் எனக்கு கிடையாது. வர்றதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இதெல்லாம் ஸோ சார். நான் எங்கே போய் சொல்கிறது எனக்கு தெரிலப்பா. நீ வந்து எங்கே போய் இதெல்லாம் கேட்கணும்னா இதெல்லாம் போய் நீ உன் மாமியார்கிட்ட கேட்கணும். உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அங்கே போய் கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அங்கே கேட்கதாம உனக்கு உரிமை இருக்குது. உனக்கு இதுதான் என் வீடு, இங்கே தான் நான் கேட்பேன். இது என்ன கூத்து இருக்குது? இதில் புரியல எனக்கு. உன்னைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா நீ வந்து எங்கே போய் கேட்கணும்? உங்கள் மாமா இங்கே தான் கேட்பேன்.